சர்ப்ரைஸ். எப்போ வாங்கின இது? நமக்கு நான் ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருப்பேன் நான். ஆமாம், ஒரு கிடைக்கல, வாரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருந்தா சரி. நான் இன்னைக்கு காலையில என்ன பண்ணேன், 7 மணிக்கே சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீமுக்கு ஹைப்பா அப்படின்னு கேட்டா இல்லை. பட் எல்லாரும் ட்ரை பண்றாங்களே, அதனால நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோப்பு நேச்சர் பவர் பப்பாயா சோப்பு மாதிரி. இரு இந்த இருக்கு, இங்க இருக்கு பாரு. இங்க பாருடி, ஐஸ்கிரீம் சுப்புனி. இது டப்பா கட்ட ஆம்ச்சி ஐஸ்கிரீம். இரு இப்படிதான் இருக்கு இது. பாப்போம் எப்படி இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நார்மலா சூப்பரா இருக்குப்பா, நார்மல் மேங்கோ ஃப்ளேவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏரியாலாம் ஓ நல்லா இருக்குல்ல மேங்கோ. இது உடைஞ்சிடுச்சு. நல்ல சகுனம். உடைஞ்சிடுச்சு. அழகா இது ஸ்பூன் கூட மேங்கோ ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த க்ரீமி மாதிரி, க்ரீம் டேஸ்ட் மாதிரி இருக்குல்ல. உள்ள ஃப்ளேவர். நம்ம 90s கிட்ஸ் அந்த தெரிஞ்சுக்கும். சின்ன பிள்ளைல ஒரு டாப் எடுத்துட்டு பால் ஐஸ், கப் ஐஸ், மேங்கோ ஐஸ், அந்த மேங்கோ ஐஸ் மாதிரி இருக்கு. இங்க வா, உள்ள அப்பா கிட்ட வந்து உட்காந்து சாப்பிடு. இங்க ஆப்பிச்சாங்க. நீ தெரியவே இல்லை. ஆம்ச்சி நல்லா இருக்கா? நேஹா கிட்ட சொல்லு. நேஹா எப்படி இருக்கு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சொல்லு. எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் அப்படி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொல்லு. உனக்கு வேணுமா? அவ வரா 7 ஏப்ரல் பஸ்ல வராளா? உனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு வரலடி, 6 ஏப்ரல் 6 வரா. உடைச்சிட்டேன் பாருப்பா. நான் நினைச்சேன் உடைச்சுதான் சாப்பிட முடியும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல சுப்னி? நல்லா இருக்குல்லடி. காட்டுறான்ப்பா. இங்கே உட்கார் தெரியுமா? காலியா சொல்லிடு, காலி சொல்லிடு. உங்களுக்கு வேணுமா கேளு. உங்களுக்கு வேணுமா? அவங்களுக்கு வேணா நீ எப்படி சொல்லுவ? ராஜ்யம்மா கொடுக்கலாமா? பஸ்ல வராங்களா? ராஜ்யம்மாக்கு வச்சிருவோமா இதை? ராஜ்யம்மாக்கு மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டா? இருமல் வந்து ஆச்சு. வேணாம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். சின்னதாக தான் இருக்கு. 175 ரூபாய் இது இப்போ ரேட். இதுவே பிளிங்கிட்ல, ஜெப்டோல விலை பரவாயில்ல. பிளிங்கிட்ல 200 ரூபாய்ப்பா. அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டேனே அப்படின்னு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு. பட் ஓகே தான். இது அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ட்ரை பண்ணது. காசு போன அப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. ஓகே தான்.